பிரிட்ஜை தாண்டிட்டோம்னா கட்டிப்பிடியாங்க. வாங்க போய் யாராச்சும் கட்டி பிடிப்போம். வந்தாச்சுங்க கட்டிப்புடி. இப்போ என்னதான் அந்த ஊரில் இருக்கு. ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. கீழே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே லாரி வந்து நடுவில் நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் மேலே ஏறி வந்துட்டேன். ஓகேங்க, ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க, பில்டிங்ஸ் மட்டும் தான். பில்டிங்கு அங்கங்கே இது கடைகள். நேராக பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு போக வேண்டியதான். லிஃப்ட்டு கிடச்சா நேராக போய் இறங்க வேண்டியதான். முதல் அந்த வேலையை பார்க்கணும். சன்செட் ஆனவுடனே ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நைட் ஆயிடுச்சுன்னு நடக்க முடியல. இன்னொன்று வந்து பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே போனவுடனே சல்யூட் அடிக்கிறாங்களா. ஓகே 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 ஓகே. ஓகே, ஜெய் இந்தியா. நம்மளை மாதிரியே வந்து டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொசு வலை போட்டிருக்காங்க. கொசு வலை போட்டுட்டு டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க. इंस्टा नहीं, यूट्यूबर நான் நினச்சேன் கட்டிக்குடியில் ஏதாவது வந்து நல்ல ஒரு காட்சிகள் கிடைக்குமான்னு நினச்சேன். பழைய ஞாபகத்தை திருப்பி எழுப்பிடுற மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்திருக்கு. என்னென்னா, டியூஷன்லாம் நான் படித்த இந்த டியூஷனில் வந்து இதே மாதிரி மொட்டை மாடியில் கூட்டி போய் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதே தான் அப்படியே எனக்கு ஞாபகம் வருது திரும்ப. ஸோ அந்த ஒரு நிகழ்வை பார்த்தாச்சு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது மனசு. ஓகேங்க, லைட்டும் போட்டாங்க, வேகமாக கிளம்பும். ஓகேங்க, ஒரு வழியாக வந்தாச்சு பெட்ரோல் பம்ப். அப்பா போய் பெர்மிஷன் கேட்க வேண்டியதான். இங்கே வந்து பாத்ரூம் போயிட்டு இது இந்த கட்டையை வச்சுருந்தேன். கட்டையில் இருந்த பேக் எல்லாமே வச்சுருந்தேன். இங்கே ஒரு பாம்பு போகுது. ஸோ அதனால் வந்து இங்கே வேணான்றாங்க. இங்கே ஏற்கனவே பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது. இங்கே வேணாம்ப்பா தம்பி, நீ வேறு இது பக்கத்துலேயே இன்னொரு வந்து பெட்ரோல் பம்ப் இல்லைன்னா கோவில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சேஃபாக தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வேலையாக எனக்கு பாம்பு வந்து எச்சரிக்கை கொடுத்துருச்சு நான் இருக்கேன் அப்படின்றத. ஸோ பிரதர் தான் என்னை வந்து அலாட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். வாட் இஸ் இட்? ஸ்னேக்ஸ். ஸ்னேக்ஸ் பேக் சைடு. அதான் பேக் சைடு ஸ்னேக் இருக்குன்னாங்க. இப்போ தான் பார்த்தேன். நல்ல வேலை. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். யூ சேவ் மை லைஃப். குட் மார்னிங். 348வது நாள். அதாவது பின்னாடி பேக் சைடில் தான் டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். சார்ஜ் போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி குனிஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக முடிஞ்சுன்னா எப்பயும் போல் சாப்பிட்டு அப்படி கிளம்ப வந்துட்டேன். சேம் வந்து எப்பயும் போல் சாப்பிட வந்து அதெல்லாம் வந்து எனக்கு பார்த்துட்டு எனக்கு சப்பாத்தியும் சேம் வந்து தால் அதுவும் கொடுத்துருக்காரு. காசு வேணாட்டாரு. சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் நம்ம கிளம்புவோம். சரிங்களா? தேங்க்யூ. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அழுக்கு இழுக்கு உள்ளே போயிடுச்சேன்னு. ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரதர் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. பால் கடைக்காரர் கரும்பு ஜூஸுக்கு வாட் இஸ் சுகர் ஜூஸ், கரும்பு ஜூஸ் கொடுக்குறாரு. சேம் வந்து மேலே வந்து இந்த இது மாதிரி வாட்டர் ஸ்வீட் சப்ஜா தோசை விதைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வெயிலுக்கு நல்லா இருக்காங்க. என்னன்னே தெரிலங்க, இந்த கண்ணு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, நடக்க முடியல. சேம் வந்து இந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலான்னு இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி இருக்கேன். இன்னொரு விஷயம், அந்த சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டே இல்லை, அதுவும் எனக்கு சேரல, அதுவும் வாமிட்டு வருது. நல்லா இருக்குங்க, வெயிலுக்கு இதுதான் கரெக்டு. ஏங்க கண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு வழி மாறி வந்துட்டேன். அப்படியே மேப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா காக்கிநாடா இந்த பக்கம் பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நேற்று என்ன ஆச்சுன்னா
நைட்டு ட்ராவல் பண்ணி வந்தேன் இல்லை, இருட்டாக இருந்ததுனால நானும் மேப் ஓப்பன் பண்ணி பார்க்கல. எங்கேயோ பெட்ரோல் பங்க் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதுவே தள்ளி தான் இருக்குது. காக்கிநாடா விட்டு ரொம்ப தள்ளி தான் போயிருக்கு. நேற்று தூங்கிட்டு சரி நடந்து எப்பயுமே அவுட்லைன் தான் நடந்து வருவோம்னு சொல்லிவிட்டு நடந்துட்டு வந்து பார்த்தா கண்ணு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு சரியில்லை, வாமிட் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு மேப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கேயோ இருக்கேன். இப்போ திரும்ப 10 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் காக்கிநாடா வழியாக போகும். கட்பாடு நடந்து வந்துட்டு பிரதர் வந்து காக்கிநாடா தான் போகிறாராம். சேம் அப்படியே காக்கிநாடா வரைக்கும் பேரெல்லாம் இருக்கு. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் ஒரு கரெக்ட்லி 5 hours காக்கிநாடா 5லேருந்து 6 கிலோமீட்டர் தான். அண்ட் ஆல்சோ வந்தாச்சுங்க. வந்துட்டு பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காக்கிநாடா உள்ளே நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது முன்னாடி வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு போகிறேன். ஒரு பெர்மிஷனோட தான் போகிறேன். போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து காக்கிநாடா சிட்டிக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. காக்கிநாடா சிட்டி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் யானம்னு ஒரு பீச் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் பீச் ஏரியா தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ இதுதான் சொல்லான் இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. வாய் வேறு புண்ணாகுது, நிறைய புண்ணாகிட்டே இருக்குது. என்னென்னா இந்த ஹீட் இறங்குறனால செம ஹீட்டாக இருக்குது. ஓகே ப்ரோ, கேன் ஐ கம்? ஓகே வாங்க போகலாம். I will take my flag outs. Okay, hi. Hello, where I put this flag? I'll put it, sir. Okay. Anybody here? My mother is there. Oh, okay. Mother, can I come with video, right? If you write out, if you comfortable. Just வந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலாம். பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சார்ஜ் எதுவும் போடணும்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன். சரிங்களா? வேறு எரியுது. குளிச்சு முடிச்சிட்டேன் பிரதரோட ஹெல்ப்னால். அது ஒன்றும் இல்லைங்க, இப்போது குளிச்சு முடித்தோடனே சூடு ஏறும்ல, அதான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்கில் வந்து குளிக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சரி ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா தெரியும் இந்த கண்ணை எரிச்சனால ஹீட்டு ஏறிட்டு இருக்குன்றதை இப்போ தான் தெரியுது. அதாவது இப்போ நான் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணு ஒரு பக்கம் பார்க்குற மாதிரியும் இன்னொரு கண்ணு இன்னொரு பக்கம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேராக தான் பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க, வீங்கியிருக்காங்க அப்படி தெரியுது. சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புறேன். சரிங்களா? அண்டு நம்மளுக்காக வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி தேங்க்ஸ். சாப்பிட சொல்லியிருக்காங்க. அண்டு பிரதர் ஓகே பிரதர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நேரம் அந்த சிட்டி என்னன்னு போய் பார்க்கணும், வீடியோஸ் போய் எடுக்கணும். போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் இங்கே வரேன்னா இல்லை வந்து பெட்ரோல் பங்க்லேயே போய் தங்குறேனான்றது தெரில. கிட்டே அப்படியே நம்ம வந்து பேக் பேக்கர் குமார் அவரோட வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். சரிங்களா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச், வெரி குட். உங்களோட 4 days ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன் வெளியில். பிரதர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கேயே இருக்காமல் வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது இந்த ஏரியா, அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா மாதிரி இருக்குது. பிரதரும் நானும் இந்த பைக்கில் தான் திரும்ப போக போகிறோம். அது ஆக்சுவலாக புல்லட்டில் தான் வந்தோம், இப்போது இதில் போக போகிறோம். ஓகே பிரதர், இந்த பாப்பா வந்து நம்மளுக்கு பாய் சொல்லுதா? பாய். எங்கே காண? Bye. Your food is almost very good. Thank you so much. Bye. What is your name? Anvika. Thank you Anvika. Bye.
ஓகே ப்ரோ. ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து பிரதர் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே பிரதர், நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசாத் ப்ரோ வந்து நிறைய இது சிட்டிக்கு போகலான்றாங்க. அதையும் வந்து ரைட் சைடு வந்து பீச்சுக்கு போகலான்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பீச்சுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இங்கே போகும். சரிங்களா? இப்போ என்கிட்ட கையில் இருக்கிறது 40 ரூபா. அதில் 20 ரூபா டீ வாங்கிட்டேன். மிச்சம் 20 ரூபா தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகேங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி அக்வர்டாக இருந்துச்சு. என்னடா கண்ணு இப்படி இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. திரும்பினா பீச் வருன்றாங்க. எருமை தான் வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும் நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு திரும்ப இந்த சைட் போவோம். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு எப்பயும் போல் போக வேண்டியதான். எத்தனை எருமை வருது பாருங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 2-3 பிரதர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச், வெரி தேங்க்ஸ். அந்த கண்ணு வலி இன்னும் சரியாக மாட்டேங்குங்க. நீங்கிட்டே போகுது. ஏதோ வந்து ஒயிட்டாக ஏதோ சம்திங் வருது. சலம் மாதிரி ஏதோ சம்திங் வருது. ஹீட் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம்னே தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 1 இல்லைன்னா 2 நாளில் வந்து சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது பக்கத்தில். வந்து ஒரு சின்ன நதி மாதிரி ஓடிட்டுருக்கு. சேம் வந்து ஒரு கப்பல் தெரியுது பார்த்தீங்களா? அதான் ஃபுல்லாக பீச்சு தான். சேம் இங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி. அண்ட் வந்தாச்சுங்க கவுடா பீச் பார்க். ஒரு வழியாக வந்துட்டோம். சத்தியமாக மாற்றிக்கிட்டேன். நிறைய ஹோட்டல் போகும்போதும் நிறையா இதுக்கு போகும்போதும் ப்ராப்பராக குப்பையில் போடுறது எல்லாமே ப்ராப்பராக செய்கிறது அப்படின்றது பழகிருச்சு எனக்கு. நாட்கள் போக போக கேட்குதா இல்லையான்னு தெரியல, காற்றடிக்குது. நாட்கள் போக போக நிறைய இடத்துக்கு போக போக ஹோட்டல்லையும் சரி மற்ற இடத்துலையும் சரி பழகிருச்சு. அதாவது குப்பையில் போகணுன்னா குப்பையில் கரெக்டாக போகணும், கையை கரெக்டாக கழுவணும் அப்படின்றது எல்லாம் பழகிருச்சு. இந்த ஒழுக்கன்றது எனக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருச்சு. அதில் வந்தாச்சுங்க. 2 இருக்குது, குதிரையும் இருக்குது, சேம் வந்து ஒட்டகமும் இருக்குது. இப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். அப்படியே குதிரையும் எடுத்துருவோம் வீடியோ. சாரி, ஆல் இந்தியா ட்ராவல் கேட்குறாரு. அதான் சொன்னேன். சன்செட் கரெக்டாக எங்கே போகுது பாருங்க. கரெக்டாக இருக்குது, நம்மளுக்குன்னே அமைஞ்ச மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், சொல்லியிருந்தேன் இல்லை 1 2 போயிட்டே இருக்குது. அங்கே அதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல்னு நினைக்கிறேன். இந்த இது மட்டும் தெரியுமே மேலே இந்த மாதிரி பேரசூட்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் என்னாச்சு தெரியல. சரி, ஓகே வாங்க. சரியாக இந்த என்டிஆர் பீச்சுக்கு வந்து பார்த்தாச்சு எல்லாத்தையும். சரி வாங்க போக முடியாது. பக்கத்தில் வந்து ஒரு அதான் பீச் பேர் என்டிஆர் இது பீச் பக்கத்துலேயே ஒரு சிலை இருக்கிற மாதிரி பார்த்தேன். போய் பார்த்துட்டு கிளம்புவோம். இன்னொரு விஷயங்க, அவங்க வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டே இல்லை. நாட்டுக்கோழி தான் அது, கறியே இல்லை, தோல் மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டோடனே ஹீட்டு ஏறி, ஏற்கனவே ஹீட்டு, திரும்ப ஹீட் ஏறி காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. காணும் சில ஹனுமார் சார் மட்டும்தான் இருக்கா? ஓகே ஏதோ ஒரு சிலை இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். பக்கத்தில் போய் அதை பார்த்துட்டு அதில் லெஃப்ட் சைடு திரும்பிடுவோம். வந்தாச்சு, ஒரு வழியாக பார்த்தாச்சு. சன் செட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. நேராக இப்போ பெட்ரோல் பங்க் வந்தேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டேன். இப்போது நேராக வந்து அடுத்த பெட்ரோல் பங்க் தான் போகணும். ஏன்னா வந்து இங்கே இது இல்லை, சேஃப் இல்லைன்றாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும்.
சைடு பாருங்கள் எத்தனை பனை மரம் இருக்குது பீச் சைடில். அப்பா இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ப்ரோவாக வந்து கேட்டார், எங்கே ட்ராவல் பண்ணுறீங்களா, என்னாச்சு, கண்ணுக்கு என்னாச்சு, உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்டார். கேட்டுட்டு அவராக வந்து 100 ரூபி கொடுக்குறாரு. எதுக்குன்னு கேட்ட ரீசன்னு மெடிசன் வாங்கி போட்டுருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்லவங்களுக்காக கெட்டவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஹீட் ஆகுதுங்க, அப்படியே பற்றிட்டு இருக்கு, என்ன பண்ணுறேன்னே தெரில. ப்ரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாங்க, அங்கே டென்ட் போட்டு தங்க அப்படின்றாரு. அங்கே தங்குன்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா பெட்ரோல் பம்ப் தான் சேஃப்னு நினைக்கிறேன். பட் என்ன ஆகுதுன்னு தெரில. பட் வந்து கண்ணு வேறு என்னன்னு தெரிலங்க, கண்ணால் வந்த பிரச்சனை தான் நினைக்கிறேன். கண்ணு சேம் வந்து இந்த நாட்டுக்கோழி சேவல் சாப்பிட்டோம்ல, சேவலாக கோழியான்னு தெரில, அதை சாப்பிட்டோம்ல, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. வாயில் வேறு ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பிரச்சனைங்க இன்றைக்கி. பட் வந்து பீச்சை வந்து இந்த என்டிஆர் பீச்சை வந்து சுற்றி பார்க்க வச்சுருக்கோம் இல்லையா, எப்படி போகுதுன்னு தெரில. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். எனக்காக வந்து மேகி கொடுத்துருக்காங்க. மேகி தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் கழிச்சுங்க எனக்கு வந்து இங்கே டென்ட் போட அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கே வீட்டில் அதை கேட்டிருந்தாங்க, பெர்மிஷன் கேட்டார் பிரதரு. பட் வந்து இப்போதைக்கு அலோவ் இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் தேங்க்யூ பிரதர். அப்படியே உள்ளே போவோம், உள்ளே போய்ட்டு தூங்குவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணு வீங்கிட்டே வந்துச்சுல, டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டேப்லெட். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம், க்ளீனாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். சேம் இன்னொரு விஷயம் என்னென்னா, செக்யூரிட்டிக்காக நம்மளுக்கு ஒரு இந்த பக்கம் கேமரா இருக்குது, அந்த பக்கமும் கேமரா இருக்குது. ஸோ கவலை இல்லை, கேமரா இருந்தால் தான் வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் போல தூங்குறேன், ரொம்ப தலை வலிக்குது, சேம் வந்து எல்லாமே வருது. நான் தூங்குறேன், நாளைக்கு பார்க்குறேன். குட் நைட். மார்னிங் 349வது நாள். என்னன்னு தெரில, நேற்று கொஞ்சம் இதாகனால காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு. திரும்ப டேப்லெட் எல்லாமே போட்டுட்டேன், நேற்றும் போட்டேன், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டும் போட்டேன். சரியான உடனே கிளம்ப வேண்டியதான். சார்ஜ் போட்டிருக்கேன், பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போட்டுருக்கேன். சரியான உடனே கிளம்ப வேண்டியதான். இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ பார்ப்போம், நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஓரளவு சரியாயிருச்சு. தேங்க்யூ சிஸ்டர், சரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ சார். அப்படியே வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன இப்போ வெயில் அதிகமாக ஆகிட்டே இருக்குன்னா இன்னும் உடம்பு சரியில்லாம் போகும். கொஞ்சம் தூரம் போவோம், போயிட்டு ஏதாவது தான் இன்றைக்கும் சேம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்து ஆகணும். இல்லைன்னா வேறு எதாவது இருந்தில்ல. எவ்வளோ தூரம் முடிச்சு கடைசி ஆந்திர பிரதேசில் இது ஆகக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷன் இருந்தால் யாராச்சும் நிறைய பேர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. மொழி தெரியாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தான். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. சரி வாங்கலாம். என்னடா ஒரு மாதிரி ஒரு ரூமை காட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கோயிலில் வந்து பின்னாடி தங்கிக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அந்த கண்ணெரிச்சல் போகலை. ஸோ நீங்கள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு சிறப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு பார்ப்போம். 350வது நாள் மார்னிங். ஓகேங்க, குட் நைட். குட் மார்னிங்கு. கொஞ்சம் சரியாயிடுச்சு. 350வது நாள் கரெக்டாக இன்றைக்கி வந்து வீடியோ போடணும். ஸோ சேம் வந்து இன்றைக்கி லைவ் வர சொல்லியிருந்தேன், லைவ் போகணும். இன்றைக்கி ஒரு 10 மணி ஆனோடனே லைவ் என்னென்னு பார்த்துட்டு யார் யார் வர்றாங்க, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா லைவில் அப்படின்றத பார்த்துட்டு, குறிப்பாக வந்து ஸ்பைடர்மேன் 007 சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், லைவ் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அவருக்காச்சும் லைவ் போடணும். சரி சாப்பிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் போயிட்டு இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். துண்டை அங்கே காய போட்டேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போட்டாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க அதான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பீச்சை பார்த்தது அதெல்லாம் ஓகே. பட் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அக்கா கடையில் வந்து இந்த அவங்க டேப்லெட் கொடுத்தது, மேகியெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தது,
ஸோ உடம்பு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பிரதர் கூட பார்த்துட்டு எனக்கு காப்பாற்றினார். ஒரு 200 கொடுத்து 100 கையில் காசுலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ஒரு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாரு அந்த பிரதர். அதான் அவர் சொன்னார், நிறைய விளாக் சேனல்லாம் பார்ப்பேன், அதே மாதிரி நீங்களும் விளாகர் தானே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து இப்போது ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்பிளே ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேச முடியலைங்க, நிறைய கவலைகள், நிறைய இது உடம்பு சரியில்லாமல் இப்படி ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் நல்லா போயிட்டுருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் க்யூர் ஆயிரும். க்யூர் ஆனோடனே அடுத்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.